நாம இருக்கும்போதே நம்ம பிள்ளைங்கள ஒரு ஒரு பொசிஷனுக்கு எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிறது தான். அது மோகன்லாலுக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ மோகன்லாலுடைய விக்கிபீடியாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 2 பசங்க. ஒரு ஆண் 1, பொண்ணு 1. பிரணவ் மோகன்லால் உங்களுக்கு தெரியும். ஹிருதயம், அதுக்கப்புறம் வந்து வருஷங்களுக்கு விசேஷம் இந்த மாரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. மோகன்லால் விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா, பிரணவ் மோகன்லாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். விஸ்மியா மோகன்லாலுக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே பேரா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து விஸ்மியாவுடைய மோகன்லால் வந்து ப்ளூ கலருக்கு மாறுவாங்க. காரணம் அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியில ஈடுபட்டு விஸ்மியா மோகன்லால் நடிப்பில வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தொடக்கம். 8/8/2026 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய விரிவான விமர்சனத்த இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். விஸ்மயா மோகன்லால் தொடக்கம். தொடக்கம்னா பிகினிங் ஏற்கனவே சொன்னேன். மோகன்லாலுடைய மகள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய மலையாள திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஜூட் ஆந்தனி ஜோசப். அதாவது மலையாளத்தில மிகச்சிறந்த படம் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்ற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓம் சாந்தி ஓசானா. அந்த படம் குடுக்குற ஒரு வைபு, ஒரு சந்தோஷம், ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷத்த குடுக்கும். அந்த மாரி ஒரு படம். அந்த படத்தை எடுத்த டைரக்டர் தான் வந்து ஜூட் ஆந்தனி ஜோசப். அவருடைய இயக்கத்தில தான் இந்த தொடக்கம் வந்திருக்கிறது. நம்ம தமிழ்ல வந்து தொடக்கம்ன்னுவாங்க. இங்க துடக்கம். எண்டுபட்டி அந்த மாரி. அவங்க வந்து ஒரு அவங்க லாங்குவேஜ்ல கொஞ்சம் அழுத்தி சொல்லுவாங்க. எல்லாமே தமிழ்லருந்து பிரிந்த மொழிகள் தான். சரி விடுங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரு, அவருடைய மகள் நடிக்கக்கூடிய படம். உண்மையிலேயே வந்து பாடி ஷேமிங்லேருந்து நெறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இந்த படத்தில நடிக்க வச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் படத்த வந்து ஜூட் ஆண்டனி ஜோசப் கிட்ட குடுக்கும்போது, அவங்க வந்து ஏன் இந்த ஒரு பொறுப்ப அங்க குடுத்துருக்காங்கன்னா, சேதாரம் இல்லாம எடுத்து குடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் கிடையாது. பெண்கள பத்தின நெறைய விஷயங்கள ஓம் சாந்தி ஓசானாவிலே அதில படத்தில பேசியிருப்பாங்க. இந்த படத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள பேசுறாங்க. இப்ப விஸ்மயா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனா, ஹீரோயின் மெட்டீரியலா ஆக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த படத்தில வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனு அவங்க தான் விஸ்மயா மோகன்லால். அவங்க வந்து அப்பா, அம்மா கிடையாது. ஓகேவா? ஸோ 2 பேரும் வந்து இருக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு வில்லேஜ் ஆஃபீசர். அவருக்கு நெறைய த்ரெட்டனிங்லாம் இருக்கு. அதே நேரத்தில அவங்க வந்து அ எக்ஸாம் எழுதுறாங்க. பேங்க் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல 2 பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதிய தடுக்கிறதுக்காக அவங்க வந்து போறாங்க. ஆனா, அது ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல எடுத்து போய் விடுது. அதன் பிறகு விஸ்மயா மோகன்லால் அதை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. விஸ்மயா மோகன்லால் அ அவங்க வந்து ஒரு கராத்தா மாஸ்டர் அப்படின்னும் பொழுது, அவங்களுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்லாம் தெரியுது அப்படின்ன மாரி, அதுக்கேத்த மாரியான ஷார்ட்ஸு கொஞ்சம் நீங்க அந்த மாரிலாம் எக்சர்சைஸ் பண்ற ஷார்ட்ஸ்லாம் நெறைய இருக்கணும். போதுமா ஒரு 10 செஞ்சா போதுமா, 5 செஞ்சா போதுமான்ற மாரி தான் ஒரு 4 ஷாட் எடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முதல் படத்துல ஒரு பொண்ணு நடிக்கிறாங்க அப்படின்னும்போது, நம்ம வந்து வாழ்த்துறோம். ஆனா, அதே நேரத்தில ஒரு முழுநீள திரைப்படத்த ரசிக்கிற மாரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. காரணம் என்னன்னா, படம் ஆரம்பிக்கும்பொழுது அந்த அந்த என்ன சொல்றது? கொடூரமான ஒரு அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு மைண்ட்ல பதிச்சதுனால, இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்ம வந்து ரொம்ப பரபரப்பா எடுத்துன்னு போறோம். அப்ப பரபரப்பா எடுத்துன்னு போகும்போது, அந்த கதையில வந்து இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, கால் செயல்படாத ஒரு அப்பா, அம்மா இல்லாத ஒரு பொண்ணு, தனியா இருக்காங்க, கரண்ட் இல்ல. இப்ப என்ன நடக்கும்? அப்படின்ற அந்த ட்விஸ்ட்டோட அத நிறுத்துனது ஓகே. ரைட். அதன் பிறகு வந்து சின்ன சின்ன இடங்கள்ல வந்து ரசிக்க வச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து லைட் போட்டதுக்கும் அப்புறம் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது ஒரு வீட்ல ஒருத்தவங்க வந்து அசால்ட் பண்ண போகும்போது ஒரு லைட் போடும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்துல கொஞ்சம் ரசிக்கிற மாரி இருந்தது. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஓவராலா நீங்க வந்து விஸ்மயா மோகன்லால் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இது முதல் படம்ன்றதுனால நெறைய இடங்கள்ல வந்து சிரிக்கிறது, அழுகுறது இதெல்லாம் வந்து ஒரு டக்கு டக்குன்னு அந்த ஷார்ட்ஸ வந்து எடுத்து ஒப்பேத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் பல உயரங்கள் அடையட்டும். ஆனா, இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே தான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இந்த படத்த வந்து தூக்கி நிறுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீத்து. அவர் வந்து அஷிஷ் ஜோ ஆண்டனி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த கேரக்டர பார்க்கும்போதே ஒரு பயத்த உருவாக்குற மாரியான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. பாபி குரியன் ஒரு எஸ்தப்பன்ற கேரக்டர். சாய்குமார் வந்து
மீனோட ஃபாதராக அவரும் வந்து அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தார். போலீஸ்காரராக வந்து மனோஜ் கே ஜெயின். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து காணோம் அப்படின்னும் போது போலீஸ் துறை எப்படியெல்லாம் வந்து செயல்படுது அப்படின்றதும், ஒரு வில்லேஜ் ஆஃபீஸருடைய பொண்ணுன்றதுனால தான் இவ்வளவு சீக்கிரமான செயல்பாடுகள்லாம் இருக்குன்றதையும், ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து அந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாதிரியான செயல்பாடு இருக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த படம் ஓடும்போது எனக்கு மைண்டில் அதுதான் ஓடிட்டு இருந்தது. படத்துடைய வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீத்து கேரக்டர் கொடூரமான வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையாலே சாவடிக்கிற விஷயத்தை வந்து கிபின் கோபிநாத் வந்து பைஜு தேவ் அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம சர்க்கிள்லையும் சரி, நம்ம உறவுகள்லையும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். எல்லாத்தையும் புறம் பேசிக்கிட்டு, முக்கியமாக வந்து பொம்பளைங்களை வந்து கீழ்த்தரமாக பேசுறதுல வந்து அதுங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு அது மாதிரி செய்துன்னா கூட நீங்கள் பேசினா கூட பரவாயில்ல. ஆனால் அப்பாவி பசங்களே பொம்பளை பசங்களே அப்படி தான் பேசுவாங்க அவனுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஜோமன் டி ஜாயின் அண்டு அகில் ஜார்ஜ் 2 பேருமே சினிமோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து சாமன் சாக்கு. அவரும் வந்து முக்கியமாக அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜேக்ஸ் விஜய் தான் இதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரு. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும்போது, ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம உடனே வந்து நம்மளோட இயலாமை இருக்கும்போது உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுவோம், அக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுவோம், கத்துவோம், கதறுவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் போகும். ஏன்னா இந்த மாதிரியான திரைப்படங்களில் வந்து என்னென்னா, உடனே வந்து ஒரு வில்லனை வந்து சுட்டி காட்டிட்டா எல்லாரும் தெரிஞ்சிடும். இந்த விஷயத்தை வந்து நாயகி வந்து சொல்லவே மாட்டான். அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி போச்சுப்பா. அந்த மாதிரி தான் இதில் வந்து இந்த கேரக்டர் வந்து அமைச்சிருக்காங்க. வாட் இஸ் த கன்க்ளூஷன் போது, இது முதல் படம், வாழ்த்துக்கள். ஆனால் இது வந்து ரொம்ப சிறந்த படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் பாஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை என்னுடைய ஐடியா இதுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மோகன்லால் அவங்க பொண்ணை வந்து நடிக்க வச்சுருக்காரு. இப்போ ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஆனால் படத்தில் திரும்ப திரும்ப அவர் வந்து இந்த என்னது மார்ஷியல் ஆர்ட்லாம் சொல்லிக் கொடுக்குறதுலாம் வந்து எரிச்சலாக தான் இருந்தது உண்மையிலே. அது ஒரு இடத்துல வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட வந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. நிறைய இடங்களில் வரும்போது அது இன்னும் தூக்கி சுமைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு கமல் கிட்ட இப்படி ஒரு ஷார்ட்டுன்னு நோ ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் வருன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா நிறைய படம் பண்ணியிருக்காங்க. இது வரையும் அது மாதிரி நின்னதே கிடையாது. அதுக்காக சொல்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப வர்றது வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இல்லைன்றதும், பட்டு இன்ட்ரோல் பிளாக் அதுக்கப்புறம் சில இடங்கள் வந்து ரசிக்க வச்சுது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு வந்து விஸ்மயா போக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கும். குட்டி பசங்க பார்க்கலாமா அப்படின்னும் பொழுது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதீதமான வன்முறை இருக்குது. முக்கியமாக அந்த சமயக்கட்டில் நடக்கிற சண்டை காட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த எடிட்டிங்கும் நல்லா இருந்தது, சண்டை காட்சியும் நல்லா இருந்தது. ஆனால் அது வந்து பசங்க பார்க்குற மாதிரி இல்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.